ஜெயலலிதா மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பை வழக்கை சட்டப்படி நடத்த சொன்னார் பிரதமர் மோடி அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பேட்டி கொடுத்திருக்காரு. இன்றைய நாளிதழ் ஒன்றில் அந்த பேட்டி வந்திருக்குது. ஆரம்பத்தில் நான் கூட இந்த விஷயத்துல ஜெயலலிதாவுக்கு மோடி ஏதாவது உதவி செய்வாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வழக்கில் நான் தலையிட மாட்டேன், எல்லாம் சட்டப்படி நடக்கட்டும் அப்படின்னு மோடியே என்னிடம் சொன்னார் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி அந்த பேட்டியில சொல்றாரு. இது என்ன விதமான உணர்வை கொடுக்குது உங்களுக்கு? இல்லைதான், இப்போ இந்த கேஸோட சூத்திரதாரி டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான். ஏன்னா எனக்கு அன்றைய நாட்களில் நல்லா ஞாபகம் இருக்குது. 96 கருணாநிதி கவர்மெண்ட் வந்தோன்னா அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணது பூரா டான்சி கேஸு, கோல் கேஸு, பிளசன்ட் ஸ்டே கேஸ், இந்த கேசஸ் தான். இந்த கான்செப்டே சுப்பிரமணிய சாமி தான் கொடுத்தார். அவர் தான் ஒரிஜினல் பிரைவேட் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் வேறு வழக்கில் ஜெயலலிதாவை கைது செய்யும்போது தான் இந்த எஃப்ஐஆரை போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதில் மோடி இதை நடத்த சொன்னார்ன்றதே ஒரு அபத்தமான ஒரு வாதமாக இருக்குது. மோடி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்குது. ரெண்டாவது, அந்த மாநிலம் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம். மத்திய அரசுக்கு அந்த வழக்கில் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் ஆரம்பத்துல நான் கூட இந்த விஷயத்துல அது ஒரு கவனிக்க வேண்டிய நீங்க சொல்ற அப்ப தலையிட முடியும் சொல்றாருன்னு அர்த்தமா? கரெக்ட் கரெக்ட். அதான் ரொம்ப பொருள் பொதி இந்த லோடட் வேர்ட்ஸ். அது அப்படின்னா அதுல 2-3 விஷயம் இருக்குது. ஒன்னு, இவங்க ஏதோ அதிமுக முயற்சி பண்ணதாகவும், பாஜக நினைத்திருந்தால் உதவி செய்திருக்க முடியும், பிரதம மந்திரி நினைத்திருந்தால் உதவிக்கரம் நீட்டியிருக்க முடியும்ன்றமான ஒரு தோனியில் அவர் பேசுறாரு. ஸோ அது ஒரு பின்னால் பிஹைண்ட் தி சீன்ஸ் ஏதோ நடந்திருக்குன்றதான் காட்டுது. பட் பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணையும் இந்த தீர்ப்பும் வெளிப்பார்வைக்கு பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு நேர்மையாகவும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இந்தியாவில் இருக்கின்றத அந்த தத்துவத்தை மீண்டும் நிறுவுவதாகவும் அமைந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். 18 ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு வழக்கில் அது இந்த நீதிபதி வந்த பிறகு கடந்த ஓராண்டு காலமாக அவரிடம் நடைபெறுகிறது. அவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இவங்க பிரைம ஃபேசி நம்ம பார்க்கும் பொழுது இந்த வழக்கில் யாருடைய தலையீடும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நீங்க எப்படி பார்க்குறீங்க அவருடைய? அதாவது இதில் சுப்பிரமணிய சாமியினுடைய செய்தியே இந்த வழக்கு பற்றி பிரதமர் பேச வேண்டிய அவசியம் என்ன? இவர் போய் பிரதமர்கிட்ட அதை பேசுகிறாருன்னா அப்போ இதுக்கு இந்த வழக்கில் முடிவை இவர் நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறாரா என்ற கேள்வி வருது. சரி, அப்போ அவர் பார்த்தாலும் அந்த தலையிட மாட்டேன், சட்டப்படி நடக்கும் சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கிற ஒரு வழக்கு. இந்த வழக்கை பிரதமர் இந்த வழக்கு சட்டப்படி நடக்கணுமா இல்லை சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கணுமா என்ற ஆராய்ச்சியில் ஏன் ஈடுபடுறாரு? அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் சிபிஐ காங்கிரஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு சொன்னாங்க. இப்போது நீதிமன்றங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய, இன்னும் சொல்ல போனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா அல்லது இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு வருது. இன்னைக்கு ஒரு வழக்கில் அந்த வழக்கு சட்டப்படி தான் தீர்ப்பு தரணுமா அல்லது சட்டத்தை மீறி தீர்ப்பு தரணுமான்றதை கூட பிரதமர் முடிவு செய்கிற இடத்துக்கு ஏன் போகிறாரு? அந்த அவசியம் அப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வேறு யாராலோ நிர்ணயிக்கப்படுகின்றன என்ற செய்தியினுடைய வெளிப்பாடு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கின்ற சந்தேகம்லாம், இன்றைக்கு இந்த வழக்கு அந்த தீர்ப்புக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி நான் தான் என்று சுப்பிரமணிய சாமி தன்னையே அவரே ஒப்புதல் வாக்குமூலங்கள் தொடர்ந்து தந்துட்டு இருக்காரு. அவர் அப்படி சொல்றதுல அதே பேட்டியில இன்னொன்னு சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தணும். நான் முடிச்சிடுறேன். அதாவது சொல்றதன் வாயிலாக அவர் ஒரு செய்தியை வெளிப்படுத்த, அந்த செய்தியை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கருத்தா இன்னைக்கு வரைக்கும் எதிரொலிச்சிட்டு இருக்காங்க. ஆக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கூட என்ன சொல்றாங்க, சுப்பிரமணிய சாமியை வழக்கு தொடர்ந்தாரு, அதனால அந்த வழக்கில் அவர் கவனம் செலுத்துறாரு, அவர் அதை கண்காணிக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கிறாருலாம் பேசுறாங்க. ஆனால் இவங்க பேசுறதுல உண்மை இல்லைன்றதான் இதனுடைய சுப்பிரமணிய சாமியினுடைய இந்த தீர்ப்பு. இன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரணும், சட்டத்தை 356 பிரிவை பயன்படுத்தி நீக்கணுன்ற அளவுக்கு அவர் போறதனுடைய வெளிப்பாடு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் என்ற வகையில் இவங்க ஆதரவு தர்றதா சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்பதை விட ராஜபக்சேவினுடைய நண்பர் என்பதைத்தான் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ராஜபக்சே எதை நினைத்தாரோ, ராஜபக்சே எதை செய்தாரோ அதை இன்றைக்கு சுப்பிரமணிய சாமியை பயன்படுத்தி, சுப்பிரமணிய சாமி இந்திய மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வரவழைத்திருக்கிறார் என்ற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்றைக்கு ராஜபக்சேவை மகிழ்விப்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற
எண்ணம் தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது. ஆவடி குமார் அவருடைய தலைவி கைதாகி உள்ள இருக்கிறதுனுடைய உணர்வின் வெளிப்பாடாக சொல்றாரு. பட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு நீங்க சொன்னதன்படியே நம்ம பேசலாம். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து இன்டென்ஷனலா சொல்றாரா இல்ல என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்றதுக்காக சாதாரணமா கிளைம் பண்ணுவாங்கல்ல, என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு கிளைம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறதாக அதை ஈஸியா விட்டுற முடியுமா? இல்ல இப்ப சுவாமி அவர்களை சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிஸ்டிஃப் மாங்கர்னுவாங்க. அவர் நிறைய வந்து விஷமத்தனமான காரியங்களை பண்ணக்கூடியவர் தான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சூத்திரதாரி, அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் சொல்லாதது, அவர் நினைக்காததை கூட செஞ்சதுக்கு தான் கிரெடிட் எடுத்துப்பார் அவர். இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சொன்னது வந்து முதல்ல அவர் அன்னைக்கு சனிக்கிழமை சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் இந்து பேட்டியில அது நான் அதை இப்ப கேட்கல, சட்டம் ஒழுங்கு சீரடைஞ்சிட்டு இருக்கு. அந்த முதல்ல பண்ண அந்த மிஸ்டீவ் விஷமத்தனமானது அது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது, 150 மேற்பட்ட எம்எல்ஏகள் இருக்காங்க, அந்த அம்மா ஜெயில இருக்காங்க. பட் அந்த கட்சி தான் இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையார். யாருமே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வேணும்னு கேட்கல, கருணாநிதி கூட கேட்கல, எந்த பத்திரிகைகளும் கேட்கல, இந்த தீர்ப்பை குறித்து கருத்து தெரிவித்த எந்த அரசியல் கட்சியும் இங்க ஜனாதிபதி ஆட்சி வேணும்னு கேட்கல. சாமி வந்து முதல்ல அதை சொன்னார், அப்புறம் அதை வந்து அது மறந்துக்கிட்டாரு. ஆனா இப்ப இதுல இன்னொன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து உங்களுக்கு இவங்களும் வந்து இன்னைக்கு இந்த ஏற்பட்ட இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சில இடங்கள்ல இன்னமும் நிலைமை சீராவலன்றாங்க. அதுல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கவனம் செலுத்தலைன்னா இது போன்ற கோரிக்கைகள் எழுவதை வந்து நம்ம தடுக்க முடியாது, அது சாமி சொன்னாலும் யார் சொன்னாலும். பட் அவர் மாத்திக்கிட்டு இருக்கார். இன்றைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை பெட்டியில் நான் அதை வலியுறுத்தவில்லை, நிலைமை சீராகிவிட்டது என்று சொல்றார். யார் சொன்னாலும் அது தவறான கருத்து தான் நிச்சயமாக. அதுல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லும், அதாவது செயல் களத்துல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள்ங்கிற லெவல்ல நீங்க சொல்ல முடியும். ஆனா கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா என்ன? இப்போ அது வந்து இவங்க தான் ஆளுங்கட்சி சார். இப்போ இவங்க தான் ஆளுங்கட்சினா இப்போ இந்த பீரியட்ல வந்து இது ஒரு வெற்றிடமான பீரியட். கவர்மெண்ட் மிஷினரி மட்டும்தான் வந்து வேலை செய்யுது, ஆளும் கட்சின்னு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க களத்துல பிரச்சனை ஏற்படுத்துறத பத்தி மட்டும்தான் நம்ம ஆளுங்க அதிமுக கூட பேச முடியும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது. அது எவ்வளவு தூரம் சரியானது? இல்ல இப்ப அதிமுக தான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கல, யாருமே நடவடிக்கை ஒரு வர்ச்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்லெஸ் கவர்மெண்டா போயிடுச்சு. இதுதான் சிக்கலை. இப்ப இது ரொம்ப பிரத்யேகமான ஒரு சூழல். நான் என்னுடைய பத்திரிகையாக பேசும்பொழுது வந்து விஜயன் வந்து என்கிட்ட சொன்னாரு, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேக்யூம் அப்படின்றார் அவர். இது நீங்க வந்து இதற்கு முன்னால தமிழகத்தில் ஏற்பட்ட நிலைமை வந்து முதலமைச்சர்கள் பதவியில் இருக்கும்போது இறந்து போனாலோ தேர்தலில் தோற்று போனாலோ அவர்கள் உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் உடனடியாக. இப்ப எம்ஜிஆர் இறந்த பொழுது 3 மணி நேரத்தில் இடைக்கால சர்க்கார் பதவியேற்றது. தேர்தலில் ஒவ்வொரு முறை கலைஞரும் ஜெயலலிதாவும் தோற்கும் பொழுது அவர்கள் ராஜினாமா செய்வார்கள், மாற்று ஏற்பாடு செய்யும் முறை நீங்களே இருந்து கொள்ளுங்க என்று கவர்னர் சொல்வார். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார், ஒட்டுமொத்த கவர்மெண்டே போயிடுச்சு. அவங்க தான் ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன், சிஇஓ ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க சிறையில் இருக்காங்க. சோ தி கவர்மெண்ட் கொலாப்சஸ். 48 மணி நேரம் நமக்கு இப்ப கவர்மெண்டே இல்ல. இது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். இது இந்த கான்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட ஒரு கிரைசிஸ். இது இன்னைக்கு அமைச்சரவை பதவி ஏற்கொண்டாங்க. இந்த சூழல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வன்முறை வெடிக்கும் பொழுது அன்றைக்கு 27ஆம் தேதி மாலை வந்து ஆளுநர் இவங்களை கூப்பிட்டு பேசும்போது ராஜ்பவன் பிரஸ் ரிலீஸ்ல வந்து சட்டம் ஒழுங்க நிலைநிறுத்துங்க நான் சொன்னேன்னு சொல்றாரே தவிர மாற்று ஏற்பாடுகளை பற்றி அவர் பேசவில்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.